சமூக ஊடகம் குழந்தைகளில் கவனிக்கும் திறனை குறைக்கிறதா அல்லது புதிய கற்றல் வாய்ப்புகளை திறக்கிறதா? சிறாரின் மனநிலை பாதிக்கப்படுகிறதா அல்லது சிறார்களுக்கு புதியவைகளுக்கான வாசலை சமூக ஊடகங்கள் திறக்கிறதா? அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதா அல்லது திறமைகளை வெளிக்கொணர உதவுகிறதா? குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து முழுமையாக தடுக்க வேண்டுமா அல்லது டிஜிட்டல் ஒழுக்கத்தை, ஊடக கல்வியை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த இளையோரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரிதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆனால் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். ஏலி தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரோ அதை போலவே சாமுவேலையும் வளர்த்தார். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி பாவம் செய்தனர். ஆனால் சாமுவேலோ அதே கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தார். இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்திலும் ஏலியின் பிள்ளைகளைப் போல ஊடகத்தை தீயவைகளுக்கு பயன்படுத்தும் சிறார்களும் உண்டு. சமூக ஊடகத்தை நன்மைக்கும் பயன்படுத்துகின்ற சிறார்கள் உண்டு. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தான் இணையவழி கல்வி என்ற போர்வையில் சிறார்கள் திறன்பேசியின் வழியாக கல்வியினை நுகரத் தொடங்கினர். இந்த நுகர்வு இணையம் வழி கல்வி என்று நின்று விடாமல் இணைய விளையாட்டு, இணைய நண்பர்கள், இணைய உணவுகள், இணைய வியாபாரம், இணைய சூதாட்டம் என்று விரிய தொடங்கியது. இதனால் திறன்பேசியினை பயன்படுத்தும் சிறார் அதிகமாக இணையத்தை சார்ந்து இருப்பதால் திறனற்ற கூட்டமாக உருவாகி வருகின்றனர். இப்பெரும் உண்மையை கூர்ந்து கவனித்த சில நாடுகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் சிறாருக்கு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக ஆஸ்திரேலியா சமீபத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற தளங்களை 16 வயதிற்குட்பட்டவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. அந்நாட்டின் தொடர்புத்துறை அமைச்சர் அன்னிகா வெல்ஸ் என்பவர் குறிப்பிடும்போது, சமூக ஊடகங்கள் சிறார்களை இயங்கு நிலை உத்திரிக்க ஸ்தலத்திற்கு இழுத்துச் செல்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். மேலும் சமூக ஊடகங்களை இயக்கும் நெறிப்பாட்டு முறை, அதாவது அல்காரிதம், சிறார்களில் நடத்தையில் போதையூட்டியாக இருந்து அவர்களின் முழு மனித வளர்ச்சியை பாதிக்கிறது என்கிறார். பல்வேறு சமூக ஊடக அறிஞர்கள் மற்றும் இணைய செயல்பாட்டாளர்கள் இதற்கு எதிர் வினையாற்றினாலும் சிறார்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நாடு திட்டமிடுகிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியே. ஆயினும் நேர்த்தியாக சரியான காரணங்களுக்காக இணையத்தை அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களுக்கு இது பெரும் நெருக்கடியை கொண்டு வரக்கூடும். ஆஸ்திரேலியாவை போன்று இன்று பல நாடுகள் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றன. டென்மார்க், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், மலேசியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகளும் சில வழிகாட்டுதல்களையும் சட்டங்களையும் சிறார்களை இணைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க கொண்டு வந்திருக்கின்றன. குழந்தைகளை முற்றிலும் தடை செய்வது சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சமூக ஊடகங்களை தடை செய்தால் பெற்றோருக்கே தெரியாமல் போலி கணக்குகளை சிறார்கள் உருவாக்கி பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது அதிக ஆபத்தானது. எனவே 11 வயதினருக்கு தடையை விட கண்காணிப்பும் வழிகாட்டுதலுமே சிறந்தது. யாரையும் ஆன்லைனில் கிண்டல் செய்யக்கூடாது என்றும், யாராவது இவர்களை துன்புறுத்தினால் உடனடியாக பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றும் தைரியம் கொடுங்கள். வீட்டு முகவரி, பள்ளி பெயர், போன் நம்பர் போன்றவற்றை ஒருபோதும் பொதுவெளியில் பகிரக்கூடாது என்று கற்பியுங்கள். தினமும் இவ்வளவு நேரம்தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை உருவாக்குங்கள். அதிலும் குறிப்பாக அவர்களோடு சேர்ந்து உருவாக்குங்கள். அதிகமாக சமூக ஊடகங்களை நுகரும் சிறார்கள் அதிகமாக உளநல பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். தங்கள் உடல் பற்றிய எண்ணத்தில் எதிர்கருத்துக்களை கொண்டுள்ளனர். தங்களை எப்போதும் இணைய உலக ஆளுமைகளோடு ஒப்புமைப்படுத்தி தங்களை கீழ்த்தரமாக பார்க்கின்றனர். எனவே சமூக ஊடக தடை என்பது சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மன பிறழ்வுகளிலிருந்தும் தூக்கமின்மையிலிருந்தும் பாதுகாக்கும் என்கின்றனர் அறிஞர்கள். எனினும் ஏலி சாமுவேலை நம்பியது போல் நம் பிள்ளைகளையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும்.
குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல சமூக வலைத்தளங்களை எப்படி தைரியமாக கையாள்வது என்றும் கற்றுக் கொடுப்பதே நலமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.